வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நான் நினைத்து பார்க்கின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயர்களான புனிதர்கள் தீமோத்தேயு, தீத்து இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த புனிதர்களுடைய விழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த புனிதர்கள் பற்றிய சிறு குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தீமோத்தேயு யூத தாய்க்கும் கிரேக்க தந்தைக்கும் பிறந்தவர். எபேசு என்கிற அந்த நகரத்தினுடைய ஆயராக இவர் பணிபுரிந்திருக்கிறார். இவர் காலகட்டத்தில் சிலை வழிபாடு அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த சிலை வழிபாட்டை எல்லாம் கண்டித்து, இந்த சிலை வழிபாடுகள் செய்கிறவர்களை எல்லாம் எதிர்த்து இவர் போராடியதனால், பிரியமானவர்களே, அக்காலகட்டத்தில் அம்மக்களாலேயே இவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்தவராக தீமோத்தேயு இருக்கிறார். இவரை பற்றிய ஒரு அனுபவத்தை பவுலடிகளார் நமக்கு தருகிறார். ஏனென்றால் பவுலடியார் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் புனித தீமோத்தேயுவும் தீத்துவும் வாழ்ந்திருக்கிறார்கள். இருவரும் புனித பவுலடிகளாருக்கு மிகுந்த நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். அவருடைய தூதுரை பயணங்களிலெல்லாம் உடன் பயணித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற இடங்களில் எல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்த புனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயு என்று சொல்லுகிறார் பவுலடிகளார். அது மட்டுமல்லாமல் அவர் எப்பேற்பட்டவர் என்றால், தூய்மையான மனச்சான்றும் கடவுளுக்கு பணியாற்றுகின்ற ஆர்வமும் கொண்ட ஒரு நல்ல திருத்தூதன் என்று சொல்லி தீமோத்தேயுவை பவுலடிகளார் பாராட்டுவதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிற இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி, இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் தீமோத்தேயுவே நான் உன்னை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார் பவுலடிகளார். குறிப்பாக உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை நான் காண இயங்குகிறேன். ஏனென்றால் அவர் வாழ்ந்த அந்த இடத்தில் சிலை வழிபாடு அதிகமாக இருந்ததனால் அவற்றை எதிர்த்து போராடி இறை விசுவாசத்தை நிலைநாட்டுவதற்காக அரும்பாடுபட்டவராக தீமோத்தேயு இருப்பதனால் அவருக்கு ஏராளமான இடையூறுகள், தொல்லைகள், தொந்தரவுகள், கஷ்டங்கள், துன்பங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பணி வாழ்வில் அவர் சந்தித்த துன்பங்களை, அவர் சந்தித்த நெருக்கடிகளை எல்லாம் பார்த்து கண்ணீரோடு இருந்த அவருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பவுலடிகளார் சொல்கிறார், உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகிறேன், கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்லுகிறார். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி அற்புதமாக எப்படி கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்வு வாழ்ந்தார் தீமோத்தேயு என்பதை அழகாக சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கை. சகோதர சகோதரிகளே, நாமும் கூட கடவுளுடைய அருளை பெற்ற மக்களாக இருக்கிறோம். கடவுளுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சவால்கள் வரும், போராட்டங்கள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் கூட இந்த சவால்களை நாம் அன்றாடம் எதிர்கொள்வோம். தீமோத்தேயுவை போல நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது, மனம் சோர்ந்து விடக்கூடாது, வாழ்க்கையை குறித்து வெறுப்புணர்வு கொள்ளக்கூடாது. மாறாக இறைவனுடைய அருட்துணையினால், அவருடைய வல்லமையினால், நம்முடைய தொடர் ஜபத்தினால் கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு, கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு துணிவோடு எல்லா சவால்களையும் எதிர்த்து போராடக்கூடியவர்களாய் திகழ இந்த நாடினுடைய புனிதர் தீமோத்தேயுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த புனிதருடைய பரிந்து பேசுதலை வேண்டி செபிக்கிற ஒரு அற்புத ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுபோலவே புனித தீத்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது அவர் ஒரு
புறவினத்து கிறிஸ்தவராக இருக்கிறார். பவுலடிகளாருக்கு தொடர்ந்து உதவி புரிந்தவராக இருக்கிறார். கிபி 64 கிரீட் என்கிற தீவில் இவர் சென்று மறைப்பணி ஆற்றுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இவர் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கெல்லாம் சென்று அயராது நற்செய்தி பணியை ஆற்றியிருக்கிறார். இளம் வயதிலேயே நல்ல மறைநூலை அறிந்திருக்கின்ற, விளக்குகின்ற, எடுத்துரைக்கின்ற ஆற்றலும் புலமையும் வல்லமையும் பெற்ற ஒரு புனிதராக புனித தீத்து இருப்பதை நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, இவர் நீண்ட நாட்களுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்த, பணிபுரிந்த ஒரு சிறந்த பணியாளராக இருக்கிறார். ஏறக்குறைய 94 வயது வரை அவர் கடுமையாக கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்த ஒரு சிறந்த ஆயராக இருக்கிறார். அவருடைய மண்டை ஓடானது வெனிஸ் நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு புனித மார்க்குவினுடைய பேராலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதியில் புனித தீத்துவை பற்றி பவுலடிகளார் எப்படி சொல்லுகிறார் என்றால், தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும், நிலை வாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெற்றுக்கொள்ளவும் நான் திருத்தூதனாக இருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற பவுலடிகளார், இதோ இந்த காலகட்டத்திலும் நற்செய்தியை கொண்டு போய் பல்வேறு மக்களுக்கு, தீவு பகுதிகளுக்கு, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இந்த நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக தீத்து என் அன்பிற்கு உரியவராக இருக்கிறார் என்று சொல்லி சான்று பகர்வதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுள் நமக்கு இட்ட கட்டளை என்பதை எடுத்துச் சொல்லி தீத்துவினுடைய மறைப்பணியை போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் இருக்கும். ஏன் அன்பிய கூட்டங்களில் கூட இன்றைக்கு தளர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்றாக கூடி செபிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஒருவர் மற்றவருடைய வீடுகளை சந்தித்து ஜப ஆர்வத்தை தூண்டி எழுப்புகிற காலகட்டங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. பிரியமானவர்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, கூடி ஜெபிக்கும் பொழுது கோடி நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இணைந்து ஜெபிக்கிற போது இறை ஆசீர்வாதங்கள் நம் மத்தியில் ஊற்றெடுப்பதை உணர வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான மறைக்கல்வியை கொடுத்து இறை விசுவாசத்தில் நம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் திடம் கொள்ளும்படியாக, உறுதியாக நிலைத்து வாழும்படியான ஊக்கத்தை கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எப்படி பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தாரோ, அதே ஊக்கத்தை, உற்சாகத்தை நம் குடும்பத்தில் இருக்கின்ற விசுவாச தளர்வு ஏற்படுகிற சூழ்நிலைகளில் ஒருவர் மற்றவரை தட்டி கொடுத்து விசுவாசத்தில் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதையே இன்றைய நாடுடைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. இன்றைக்கு ஆன்மாக்களை மீட்டெடுக்கிற பணியை செய்வதற்கு ஆட்கள் குறைவு. தீமைகள் பெருகிவிட்டிருக்கிற, அநீதிகளும் அட்டூழியங்களும் நடக்கின்ற, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற இந்த உலக சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் மீட்டெடுக்க, கடவுளிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க, அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வரும்படியாக பணியை செய்யக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். நாம் தான் ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்டி, நன்மைகளை விதைத்து, இறையாட்சியை கொடுத்து, எல்லோரையும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக இணைக்கக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவருடைய